வணக்கம். வாங்க நம்ம மாடி தோட்டத்தில குட்டிகளோட வந்து அட்டகாசம் பண்ற பூனைய பார்க்கலாம். ஒரு கருப்பு பூனை பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குட்டிங்கள தூக்கிட்டு வந்தது. வழக்கமா எங்க வீட்ல தொடர்ந்து நடக்கிற விஷயம் தான் இது. குட்டிகள தூக்கிட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் அதில மாடியில தங்கி அது வளர்ந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா ஆகுற வரைக்கும் மாடியிலேயே தான் இருப்பாங்க. அப்பப்போ அவங்க அம்மா மட்டும் போயிட்டு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து குடுக்கும். இப்படி தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் நம்ம செடிங்க நமக்கு இல்லங்கிற மாதிரி தான் இருக்கும். செடி மேல தூக்கி ஏறி படுத்துக்கிறது, செடிய பிச்சு போடுறது, நெறைய சேட்டைகள் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த பாருங்க இந்த பேகுக்குள்ள பாருங்க, கண்ணு மட்டும் எப்படி தெரியுதுன்னு. இதுதான் அவங்க அம்மா பூனை. மத்த குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடிக்கு வந்த உடனே அங்கங்க அப்படியே பதுங்கிருவாங்க. பதுங்கிட்டு நம்மள பாக்குங்க பாருங்க. பேகு மேல ஏறி, அத ஏறி ரொம்ப இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒண்ணு உட்காந்துருக்கு. பார்க்க பாவமாவும் இருக்கு. ஆனா செடிகள நாசம் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் சொல்லுவேன். "ஒண்ணும் செடிங்கள நாசம் பண்ணிறாதீங்க, உடைச்சிறாதீங்க" அப்படிம்பேன். அப்படியே சரிங்கிற மாதிரியே நம்மள ஒரு பார்வ பார்ப்பாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு வந்தோம்னா, செடி எல்லாத்தையும் போட்டு பிச்சு ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. என்ன பண்றதுங்க? குழந்தைங்க தானே அவங்க.